ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவாக இருக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டுமே தொடர்ந்து பாருங்கள். பிடிக்கலை அப்படிங்கிறவங்க இப்போவே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஈஸ்டர் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஹெலிகாப்டர்லேருந்து வந்து அந்த பிளாஸ்டிக் எக்ஸ் எல்லாம் போட்டுட்டு போனாங்க. அன்றைக்கி காலையில் வந்தப்போ கூட்டம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. சாயந்தரம் தான் நாங்கள் திரும்பவும் பசங்களை கூப்பிட்டுட்டு வாக்கிங் போனோம். இப்போ பாருங்கள், யாருமே இல்லை. அந்த லேக்கே எம்டியாக தான் இருக்குது. கம்யூனிட்டியில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதே அன்றைக்கி காலையில் தான் எனக்கு தெரியும். நிறைய தமிழ் ஃபேமிலிஸையும் நான் மீட் பண்ணேன். ஆனால் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் கூட என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எப்படிக்கா இந்த மாதிரி தனியாக இருக்கீங்க, சுற்றி யாருமே நடக்கக்கூட மாட்டேன்றாங்க, சேஃபாக இதெல்லாம் அப்படின்னு. இங்கே இப்படி தாங்க, நம்ம ஊர் மாதிரி எப்போ வெளியில் போனாலும் நம்ம மக்களெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதுவும் இல்லாமல் வாக்கிங் அப்படிங்கிறது சாயந்தரத்துக்கு மேலே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைமிங்கில் வந்துட்டு போயிடுவாங்க. சம்மர்லையாவது கொஞ்சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் வின்டர்லலாம் சுத்தம் யாருமே பார்க்கவே முடியாது. 1, 2 பேர் வருவாங்களே தவிர நம்ம ஊர் மாதிரி அந்த மக்கள் நடமாட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. இந்த ஈஸ்டர் செலிப்ரேஷனை மிஸ் பண்ணிட்டோன்னு முகிலுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பொக்குன்னு போயிருச்சு. சாக்கர் மேட்ச் இருந்துச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக அவனையும் நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். சாக்கர் மேட்ச் கரெக்டாக அதே டைமிங்கில் வச்சுட்டாங்க. அவனுக்கு அங்கேயும் போகணும்னு இருக்குது, இங்கேயும் வரணும்னு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலை. அந்த எக் ட்ராப் வந்து இங்கே தானே நடந்துச்சு. யாராவது எக்கை மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்களான்னு நான் போய் பார்க்குறேன்னு ஒரு 10 ரவுண்டு அடிச்சிருப்பாங்க இந்த லேக்கவே. நான் சொல்கிறேன், எதுவுமே இருக்காது தம்பி, உனக்கு தான் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன்ல அப்படின்னா, இருங்கம்மா ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்களான்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சுற்றிக்கிட்டே இருந்தான். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாயந்தரம். ஆனால் வெயில் கொளுத்தி எடுத்துகிட்டு இருந்தது. சுல்லுன்னு அடிக்குது. வீடியோ நான் எடுக்கிறேன், என்னால் வீடியோவில் எதையுமே பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு கிளார் அடிக்குது. நான் சொல்கிறேன், சீக்கிரமாக நடந்து போகலாம் அப்படின்னா தியானம் பண்ணுறானுங்க 2 பேரும் உட்காந்து. அதுவும் எழில் ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பயங்கரமாக செவந்து போயிருச்சு. அவனுக்கே ஒரு கட்டத்தில் தண்ணி தாகம் எடுத்து சீக்கிரமாக வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டான். அவங்க எல்லாம் அனுப்பிட்டு நான் மட்டும் கொஞ்ச நேரம் திரும்பவும் நடந்துட்டு தான் வந்தேன். இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் கம்யூனிட்டியில் இது வழியாக நடந்து போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் எப்போவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஏன்லாம் தெரில, என்ன ரிசம்பிளன்ஸ் அப்படின்னும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. நான் இந்த பக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மரங்களுக்கு நடுவில் ஒரு வழி போகும். அதில் போகும்போதெல்லாம் பிரபு சாரும் சுகன்யா மேமும் நடிச்சிருக்க அந்த படத்தில் காதோரம் லோலாக்குன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு எனக்கு எப்போவுமே வரும். அதில் ஒரு ஒயிட் வித் பிங்க் சாரீ கட்டியிருப்பாங்க. அப்பா, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்லலாம் இருந்த காஸ்டியூமெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுலேயும் அவங்க அந்த பாட்டில் கட்டியிருக்க எல்லா சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டிலேருந்து கட்டியிருக்க எல்லா சாரியும் சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஒரு ஆரஞ்சு ஃபேண்டா கலர் மாதிரி கட்டியிருப்பாங்க. ப்ளவுஸில் ஒரு எம்ப்ராய்டரி இருக்கும், ஒரு மயில் மாதிரி எம்ப்ராய்டரி. அப்போவே வந்து எல்போ லென்த்து வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம அதை மறுபடியும் ட்ரெண்டு கொண்டு வந்துட்டோம், எல்போ லென்த் ஸ்லீவெல்லாம். அப்போவே அது இருந்தது. அதுலேயும் அந்த ஒயிட் வித் பிங்க், அப்பா செம்ம சூப்பராக இருப்பாங்க சுகன்யா மேம். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அந்த பாந்தமான லுக் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு சிலர்கிட்ட அது இருக்கும். அது அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் பக்கத்து வீட்டில் கவி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பூச்செடி தான் இது. அது அப்படியே பாருங்களேன், பன்னீர் ரோஸ் நம்ம ஊரில் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குது. ஆனால் பன்னீர் ரோஸ் கிடையாது, நாக் அவுட் ரோசஸ் தான் எல்லாமே. இதை வச்ச உடனே சீக்கிரம் வந்துருங்க. வேர் பிடிக்கணும், டைம் எடுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா நல்லா மொட்டு விட்டு பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நாக் அவுட் ரோஸ் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ். அதனால தான் நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க. அதுலேயும் எங்கள் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே இருக்கிறது அது மட்டும்தான். இது பர்த்டே அன்றைக்கி சாயந்தரமாக கோவிலுக்கு கிளம்பி போகும்போது எடுத்தது. டிராஃபிக்கில் பயங்கரமாக மாட்டிக்கிட்டோம் அன்றைக்கி. எப்போவுமே இந்த ஏரியா டிராஃபிக்காக இருக்காது. பட் இந்த மாதிரி எப்போயாவது ஏதாவது ஒரு சில ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும். ஆக்சிடெண்ட்னால் ரொம்ப பெருசாக யாருக்கும் எதுவும் இல்லை. ஆனாலும் போலீஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரெல்லாம் எடுத்து இந்த பக்கம் போடுற வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். அது ரொம்ப நேரம் பண்ணிட்டாங்களா, ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் டிராஃபிக்லேயே இருந்தோம். இந்த கோவிலெல்லாம் பார்த்துட்டு பெல்ட் செரிமனிக்கு வேறு போகணும். முகில் டைக்வாண்டோவில் சாலிட் க்ரீன் லெவல் பாஸ் பண்ணிட்டான். அவனுக்கு ரொம்ப ஆசை அங்கே போகணும்னு.
அவங்க அப்பா இருந்துட்டு, "அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே குட்டி. நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா நம்ம பெல்ட் செரிமனிக்கு போலாம்." அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரா. நாங்க டிராஃபிக்ல மாட்டுவோம் அப்படின்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அதில மாட்டுனதுனால கோவிலுக்கு மட்டும் தான் வர முடிஞ்சது. எங்கனால பெல்ட் செரிமனிக்கு அன்னைக்கு போக முடியல. அவங்க டைக்வாண்டோல அவங்க கோச் சொல்லியிருப்பாரு போல, நீங்க வந்து பெல்ட் எல்லாம் வாங்கும்போது, நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா, அந்த ட்ரெஸ் கூட போட்டுட்டு வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல அப்படின்னு சொன்னாராம். இப்போ முகிலுக்கு என்னன்னா, இவன் சாக்கர் போயிட்டுருக்கான் இல்லைங்களா? அந்த சாக்கர் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போய் பெல்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்கு தான் அந்த சாக்கர் சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கான் பாருங்க கால்ல. போட்டுட்டு செருப்பு போட்டுட்டு வந்திருக்கான். ஏன்னா சாக்கர் ஷூ வந்து போட்டுக்கணும். எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சு, சாக்கருக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு, அ படு வேகமா கிளம்பி வந்தான். பாவம் அவனால வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. குழந்தைங்க தான் இல்லையா? அவனால அத வந்துட்டு, "என்ன இப்படி நம்மள கூட்டிட்டு போகாம விட்டுட்டாங்களே!" அப்படின்னும் அவனுக்கு ஒரு ஓரத்துல ஒரு மாதிரி அழுகை வந்துருச்சு. இன்னொரு பக்கம் அம்மாக்காக தானே அப்படின்னும் இருக்கு அவனுக்கு. அவனால சொல்லவும் முடியல. ஓகே அப்படின்னு அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கவும் முடியல. பசங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாவே, மாமிஸ் நமக்கெல்லாம் கொஞ்சம் அது உறுத்தும். "என்னடா பையன் இப்படி இருக்கானே!" அப்படின்னு. ஆனா, அவரு என்னங்கிறாரு, "நீ ஏன் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இது யார் மேலயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம டிராஃபிக்ல மாட்டிட்டோம். அதனால இந்த மாரி பிளான் சேஞ்ச் ஆயிருச்சு. அதையே யோசிக்காத. நம்ம வந்து நல்ல நாளு, நம்ம சாமி கும்பிட வந்திருக்கோம். அத மட்டும் நீ பாரு. அவன் அப்படி இருக்கான், இப்படி இருக்கான்னே நீ ஏன் யோசிச்சுக்கிட்டே இருக்க?" அப்படின்னாரு. ரியாலிட்டியில இந்த மாரியான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது தான் பசங்க சில விஷயங்கள கத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, எல்லா நேரமும் நம்ம பிளான் பண்ணபடி போகாது. இந்த மாரி சில விஷயங்கள் நடக்கும்போது அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவன் அப்பதான் ரியலைஸ் பண்ணுவான். எல்லா நேரமும் நம்மள கன்வின்ஸ் பண்ணி ஸ்பூன் ஃபீட் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாரி அவன் மனசுல பதிஞ்சிருச்சுன்னா, அவன் தொட்டதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவன் அழுக ஆரம்பிப்பான் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேஷுவலா தான் இருக்காரு. எனக்கும் அது புரியாமல்லாம் இல்ல. என்ன பண்றது? மனசு கேட்க மாட்டேங்குது. எல்லாம் அந்த கன்ஃப்யூஷன் எல்லாம் சாமி முன்னாடி வந்து நிக்கிற வரைக்கும் தான். முருகன வந்து பார்த்ததுக்கப்புறமா, "அப்பாடா!" அப்படின்னு அந்த ஒரு டிவைன் ஃபீல். அப்புறம் அங்க இருக்கிற ஐயர் வந்து, "நான் பிறந்த நாள் எனக்கு" அப்படின்னு சொன்ன உடனே, "சரி நீங்க விளக்கேத்தி நீங்களே ஆராதனை காட்டுங்க" அப்படின்னு சொல்லி, தீபம்லாம் வந்து ஒரு 6 தீபம் குடுத்தாரு. குடுத்து, "நீங்களே ஏத்துங்க" அப்படின்னு சொன்னாரு. ஷார்ட்ஸ்ல நான் காமிச்சிருந்திருப்பேன். ஆ விநாயகருக்கு, முருகனுக்கு, அதுக்கப்புறம் அந்த வேல் எல்லாத்துக்கும் காமிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், "அப்பாடா!" அப்படின்னு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. பசங்கள கொஞ்ச நேரம் இங்கேயே விளையாட விட்டாச்சு. ஏன்னா எப்படியும் நம்ம அங்க போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஃபங்ஷன் முடிஞ்சிருக்கும். அதனால சரி இங்கேயே கொஞ்ச நேரம் நீங்க விளையாடுங்க அப்படின்ட்டு விட்டுட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் போயிட்டு தாங்க இருக்கு. ஃபினிஷ் ஆகல. அதனால தான் இந்த மாரி ஃபுல்லா அங்கங்க மண்ணா இருக்கும். ஒரு சின்ன பார்க் ஏரியா மாரி கூட செட்டப் பண்ணியிருக்காங்க போல. நாங்க அந்த பக்கம் போகல ஆனா, ஸ்லைடு வச்சிருக்காங்க ஒண்ணு. கோவில் கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான வேலையே இல்ல. ஃபண்ட்ஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நெறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும். அதுவும் இந்த மாதிரி ஊர்ல இன்னும் நெறையவே செலவாகும். வாலண்டியர் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபண்ட்ஸ் குடுக்குறவங்களும் குடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். கண்டிப்பா சீக்கிரமாவே ஒரு சூப்பரான முருகன் கோவில் ரெடி ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. பார்க்கலாம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னா, ஆன் த வேலயே தான் ஸ்டார்பக்ஸ் இருக்கும். எப்பவுமே இங்க ஸ்டாப் பண்ணி ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் போவோம். அதுலயும் இன்னைக்கு வேற அவன் கொஞ்சம் டல்லா இருக்கானா, அதனால சரி ஓகே. கேக் கட்டிங் அப்படின்னு பெருசா வீட்லலாம் பிளான் பண்ணல. அட்லீஸ்ட் இங்க வந்து ஏதாவது வாங்கி குடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். உள்ள போன உடனேயே அங்க பில்லிங்கில இருந்தவங்க என்ன பார்த்து, "வாவ்! சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இது என்னன்னு பேர் சொல்லுவீங்க?" அப்படின்லாம் கேட்டாங்க. உடனே என் ஃபேஸ் வந்து அப்படியே இன்ஸ்டன்ட்டா பிரைட் ஆயிருச்சு. நம்ம மக்கள் "நீங்க நல்லா இருக்கீங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு" ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் குடுக்குறாங்கன்னா, நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா இந்த ஊர்க்காரங்க அத அப்ரிஷியேட் பண்றதோட இல்லாம, "இது என்னன்னு நான் போய் கடையில கேட்டு வாங்கணும். இதுக்கு பேர் என்ன?" அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த இந்தியனா உள்ள ஒரு பெருமை எட்டி பார்க்க தான் செய்யுது. அவங்க கிட்ட நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்க கேப்லயே, நேரா வந்தான். வந்து ஃபுட் பவுச் எடுத்தான் எழிலு. எடுத்து பில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க கிட்ட குடுத்து, "இது எனக்கு பில் போட்டு குடுங்கன்னு" ஜாடையிலேயே அவங்க என்ன பார்த்தாங்க. "நான் போட்டு குடுத்துறவா?" அப்படின்னாங்க. ஏன்னா எப்பவுமே இங்க வந்தா அவனுக்கு அதான் நாங்க வாங்கி குடுப்போம். வேற எதுவும் பெருசா இங்க சாப்பிட மாட்டான். முகில் தான் கொஞ்சம் இந்த கேக் அந்த மாரி ஏதாவது வாங்கி சாப்பிடுவான். இவன் இந்த ஃபுட் பவுச் தான். அதனால கரெக்ட்டா வந்தான். வந்த உடனே அத எடுத்து பில் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டான். முகிலுக்கு பட்டர் பாப்கார்ன், அதுக்கப்புறம் ஒரு வால்நட் பீக்கன் லோஃப் வாங்குனோம். எப்பவும் போல எனக்கு சீஸ் டானிஷ். அப்புறம் ஒயிட் சாக்லேட் மோக்கா காஃபி 2 வாங்கி ஆளுக்கு 1 குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இவ்வளவுதான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன். ஏன்னா நெறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. "அண்ணா என்ன சர்ப்ரைஸ் பண்ணாரு?" அப்படின்னு.
உண்மையாகவே சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு சுட்டு போட்டாலும் வராதுங்க. இதை நான் சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டேன்றீங்க. நானுமே கல்யாணம் ஆன புதுசுலலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டவ தான். இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பொண்ணுங்களுக்கு அந்த ஆசை இருக்கும். நம்ம ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு, வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கெல்லாம் ஏதாவது நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த கிஃப்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். ஆனால் முதல்ல அதை அழகாக வந்து எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, நம்மளை வந்து அன்றைக்கி எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ரொம்ப வெயிட் பண்ணுவோம். அப்படி அவங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த சொல்லுவாங்க இல்லையா, பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற ஃபீல் அதெல்லாம் வரதான் செய்யும். நான் வாய் விட்டு கூட சொல்லியிருக்கேன். எங்கள் பக்கத்தில் ஒரு கடைக்கு போய் ஒரு பஞ்ச் ஆஃப் ரோஸ் வாங்கிட்டு வந்தாவது ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுங்களேன், அதுவே எனக்கு போதுமே அப்படின்னு கூட நான் வாய் விட்டு சொல்லியிருக்கேன் ஒரு தடவை. ஆனாலும் அதுக்கு அடுத்த வந்த பர்த்டேயில் அவர் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அதுக்காக எனக்கு வந்து கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டார், எக்ஸ்பென்சிவாக எனக்கு செலவு பண்ண மாட்டார் அப்படின்லாம் கிடையாது. தேவைகள் இருக்கும்போது அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதும் அவர் தான். வேறு யார் எனக்கு பண்ண போகிறா, அவர் தான் பண்ணுறாரு. உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வாங்கணும்ப்பா அப்படிங்கிறதோட சொல்லிவிட்டு நான் மறந்துருப்பேன். ரொம்ப நாள் போயிருக்கும். திடீர்னு ரேண்டமாக ஒரு நாள், அன்றைக்கி பர்த்டேவும் இருக்காது, வெட்டிங் டேவும் இருக்காது, எந்த நாளும் இருக்காது, அதை வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாரு. நம்ம ஏங்க இதை வர்ற பர்த்டே அன்னைக்கு கூட நீங்கள் கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, ஏன் அன்றைக்கி தான் கொடுக்கணுன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்மளே சரி ஓகே இதில் என்ன இருக்குது, அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே அப்படின்னு அப்போதைக்கு நம்ம மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாலும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு விடவே விடாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சோஷியல் மீடியா பார்க்குறோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது ஒருத்தவங்க அவங்க ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரொமான்டிக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஏதாவது பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும். அந்த செல்ஃப் கண்ட்ரோலை டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பர்த்டேஸ்க்கு வெட்டிங் டேஸ்க்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்ததே இல்லை. கோவிடுக்கு அப்புறமா தான் நாங்கள் நிறையா ஒன்றாவே இருக்கோம். கல்யாணம் ஆன புதுசில் கூட பார்த்திங்கன்னா 3 மாதம் இல்லை 6 மாதம் அப்படி தான் சேர்ந்து இருந்திருக்கோம். நிறைய நாள் அவர் இங்கே இருப்பார், நான் அங்கே இந்தியாவில் இருப்பேன். அப்படி தான் இருந்துச்சு. முகில் ஓரளவுக்கு பெரிய பையனை ஆகிற வரைக்குமே அப்படி தான். முகில் எப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தான், கோவிடெல்லாம் வந்துச்சு, அதிகமாக இந்தியாவுக்கு போக முடியல அப்படிங்கிறதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஒன்றாவே இருக்கோம். அதுவுமே ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதையும் மீறி நான் சொன்னேன் இல்லைங்களா, ரேண்டமாக ஒரு நாள் எனக்கு ஏதாவது வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவார் அப்படின்னு. அப்படி நடக்கிற அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அதை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பேனே ஒழிய, அந்த நேரத்துக்கு எனக்கு வீடியோ எடுக்கணும், அதை வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணவே தோணாது. அது எல்லாமே எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பர்சனல் மொமெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து வந்துட்டே இருந்தது ரொம்ப நாளாக. அதுக்காக நான் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன், ஆன்சர் பண்ணிட்டேன். இது வீட்டில் இருந்த பழைய டேப்லெட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு இல்லையா, நம்ம சின்ன ஆள் அவர் கீழே போட்டு உடச்சிட்டாரு. நல்ல வேலை பெருசாக ஸ்க்ரீன் டிஸ்பிளேலாம் எதுவும் ஆகலை, ஸ்க்ரீன் மட்டும் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகலை. சரி இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டேப்லெட்டுக்கு ஒரு கவர் வந்து வாங்கி போட்டு கொடுத்துட்ருக்கேன். மெயினாக முகிலுக்கு வந்து ஆன்லைனில் இந்த மேக்ஸ் ஹோம்ஒர்க்லாம் கிளாஸ் போகிறான் இல்லைங்களா, மேக்ஸ் ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பாங்க. அதனால் அது செய்வான் உட்காந்து கொஞ்சம் நேரம். அதுக்காகவே நான் அதை மாற்றி கொடுத்துர்லாம். ஏன்னா பசங்க கையில் கொடுக்குறோம் அப்படின்னா ஏற்கனவே ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, இன்னும் மொத்தமாக போட்டு காலி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதனால தான் சரி இப்படி ஒன்று வாங்கினேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்குது இப்போதைக்கு. சாரிங்க, ஏன்னா கார்டன் வேலை இன்னும் முடியவே இல்லை. நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்னு வேறு சொல்லியிருப்பேன். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த வாரம் என்னன்னு தெரில, கொஞ்சம் வேலை இழுத்தடிச்சிருச்சு. சாயந்தரத்துக்கு மேலே எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை. பர்த்டே அன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டோமா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேறு ஒரு வேலை, அதனால் அங்கே போக வேண்டியதாக போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாயந்தரம் டின்னர் சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் டைம் இருந்துச்சு. அவருக்கும் பகல் ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது. தேர்ஸ்டே தான் கொஞ்சம் டைம் கிடச்சி இந்த வேலை பார்க்கலான்னா பாருங்கள் எப்படி காற்றடிக்குதுன்னு. அதனால் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் டைம் எடுத்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் காமிச்சிடுறேன். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் ஆர்டர் பண்ண ராக்ஸ் வந்து இன்னும் வரலை. அவர் அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் பார்க்குறேன், வேறு எங்கேயாவது அந்த ராக்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது காஸ்ட்டு. இந்த மொத்த ஏரியாவுக்கும் நம்ம சுற்றியும் ராக்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னா ஹோம் டிப்போவில் வாங்கினா கண்டிப்பாக நம்ம கட்டுப்படி ஆகாது. அதனால் வேறு ஒரு இடத்துல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த ராக்ஸுமே வரலை.
கடைசிக்கு செடியவாவது நட்டு வச்சுருவோம், ஏன்னா வாங்கிட்டு வந்ததுலேருந்து தொட்டிலேயே இருக்குது அப்படின்ட்டு தான் குழியெல்லாம் தோண்டிகிட்டு இருந்தார். கல்லுங்க, ஃபுல்லாக கல்லாக தான் இருந்தது. அது எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு. ஃபென்ஸோட ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கல் இருக்காது, ஆனால் இங்கே பூராமே கல் தான். செவுத்து பக்கத்துலலாம் வராதுங்க இது. போன வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து செவுத்து பக்கத்தில் வச்சிடாதீங்க, அது வந்து ஃபவுண்டேஷனை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்கள் அதெல்லாம் அளந்து பார்த்துட்டோம். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். செவுத்து பக்கத்துலலாம் வராது. மேபி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நிறையாவே இருக்குது. இன்னொன்று, அந்த பக்கமும் 2 அடி கொஞ்சம் அதை தோண்டி எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் எட்ஜஸ் வந்து வாங்கியிருக்கோம். அது போடும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீட் பேரியர் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு அமேசானில் கிடைக்கும், இல்லை மற்ற எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அது நல்ல பெருசுங்க, 2 செட்டு வந்துச்சு. ஸோ அதை வந்து குழி தோண்டிட்டு மற்ற இடத்துல அதை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து களை வராது. ஏன்னா ஃப்ரண்ட் யார்டில் நான் கல் போட்டிருக்கோம் பாருங்கள், அங்கே ஏற்கனவே இந்த பில்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா செடியெல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. முல்ச் மட்டும் போட்டிருந்தாங்க மேலே. நாங்கள் கட்டர்ஸ் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல வீட்டுக்கு. அந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி வந்து கீழே வரும் இல்லையா, கட்டர்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா ப்ராப்பராக அது வந்து போயிருக்கும். இந்த வீட்டோட காஸ்ட்லேயே அது இன்க்ளூட் ஆகலை. தனியாக நம்ம செலவு பண்ணி கட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுனால அந்த டைமில் டவுன் பேமெண்ட்லாம் இருந்துச்சு. எனக்கு செகண்ட் டெலிவரி அப்போ தான் ஆயிருந்தது. கலிஃபோர்னியாவிலேருந்து நாங்கள் இங்கே மூவ் பண்ணியிருந்தோம். நிறைய செலவு இருந்துச்சு. அப்படிங்கிறனால சரி இப்போதைக்கு கட்டர்ஸ் நம்ம வேண்டாம், நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டோமா. ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போது அந்த முள்ச்சில் பட்டு மண்ணெல்லாம் அரிச்சிட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கராஜ், அந்த பாத்வே போய் க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு. கரெக்டாக அந்த டைமில் அம்மா இங்கே இருந்தாங்க. அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க, மேலே கல் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, போட்டுட்டிங்கன்னா மண்ணை வந்து அரிச்சிட்டு போகாதில்ல அப்படின்னு அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. சரி ஓகே, அது பார்க்குறக்கு நமக்கு அழகாகவும் தெரியும், மழை பெஞ்சாலும் மண் அரிச்சிட்டு போகாது அப்படின்னு சொல்லி தான் ஹோம் டிப்போவில் போய் கல் வாங்கிட்டு வந்தோம். அப்போ அப்பாவுமே இருந்தார். போய் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ பேக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. பத்தவே இல்லைங்க அதை ஃபுல்லாக போடுறதுக்கு. மறுபடியும் நிறையா பேக்ஸ் போய் வாங்கிட்டு வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் அப்போ இருந்த காஸ்ட்டை விட இப்போ ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் காஸ்ட் அதிகமாகிருச்சு. அதனால் நிறைய பேக்ஸ் வேறு தேவைப்படுது. எங்கே வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். முன்னாடி வீட் பேரியர் ஷீட்டெல்லாம் எதுவுமே போடலை. இந்த பில்டர்ஸே முழிச்சு மட்டும் போட்டு வச்சுருந்தாங்கங்கிறனால அது மேலே அப்படியே நாங்கள் கல்லை வாங்கிட்டு வந்து அடுக்கிட்டோம். ஆனால் களை வந்துட்டு தான் இருக்குது, அந்த கல்லுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் வீட் கண்ட்ரோல் சர்வீஸ் கிட்ட கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுவாங்க. லானில் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அந்த கல்லெல்லாம் போட்டிருக்க இடத்துல அவங்க ஸ்ப்ரே பண்ணலை. நாங்கள் அதுக்கப்புறம் போன தடவை சொன்னோம், இங்கேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிடுங்க, இங்கேயும் களை வருது அப்படின்னு. அதனால இனி அந்த தப்பை பின்னாடி பண்ணக்கூடாது. இங்கே என்ன பண்ணிடலாம், வீட் ஷீட்டே போட்டுருவோம், போட்டுட்டு மேலே ஃபுல்லாக கல் போட்டுருவோம். அப்போது நமக்கு வீடும் வராது, பார்க்குறக்கும் நமக்கு அழகாக இருக்கும். பின்னாடியும் நாங்கள் கட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணல இல்லையா, நாளைக்கு மழை பெஞ்சுது அப்படின்னாலும் தண்ணி வந்து கல்லில் தான் படும், செவுத்துலலாம் அந்த மண்ணெல்லாம் தெரிக்காது. ஸோ எல்லாத்துக்கும் யோசித்து தான் கல் போடலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கே வாங்குறது அப்படிங்கிற ஐடியா இன்னும் இல்லை. போன வாரம் நான் அடித்த கூத்துலேயே அவர் பயந்துட்டார், நீ மறுபடியும் மண்வெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இறங்காதம்மா, நீ முதல்ல உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால சரி உள்ளே வந்து கார்பெட்டெல்லாம் கொஞ்சம் வேக்யூம் பண்ணாமல் இருந்தது. 2 நாளைக்கு ஒரு தடவை கூட்டினாலுமே குப்பை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தமிழ் நியூ இயர் அன்னைக்கு தான் வீடெல்லாம் கூட்டி தொடச்சி விட்டேன். அதுக்கப்புறமா வீடு கூட்டவே இல்லை. எப்படி குப்பை இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பார்க்குறதுக்கு நமக்கு குப்பையே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் வீடு வந்து குப்பையாக தான் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போய் அவருக்கு அந்த ஷீட்டெல்லாம் விரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு குளியல் போட்டுட்டு வந்து தான் அந்த கேரட் பணியாரம் நான் ஒன்று செஞ்சேன் பாருங்கள் அன்றைக்கி ஷார்ட்ஸில். அந்த ரெசிபி அதுக்கப்புறமா தான் நான் ரெடி ஆகிட்டு வந்து எடுத்தேன். வெளியில் அந்த வீட் ஷீட் வந்து போடுறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போடணும். அதே மாதிரி நம்ம தோண்டி எடுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த பைப்லைன்லாம் போகாத மாதிரி பார்த்து தான் நம்ம எடுக்கணும். அதுவும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வேறு அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஸ்ப்ரிங்க்லர் வந்து என்ன ஆகும்னா நம்ம ஆன் பண்ண உடனே கொஞ்சம் வெளியில் வந்து அதுக்கப்புறமா தான் சுற்றும். ஸோ அந்த கேப் வந்து நம்ம கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணோம், மொத்தமாகவே அந்த ஏரியாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க ஷீட்ஸை அங்கங்கே நம்ம வச்சு அதுக்கப்புறம் கல் போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்த ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம்.
கிடைக்கும். மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டேபிள்ஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்க, நமக்கு அமேசானில் கிடைக்கும். அதை வாங்கி இந்த மாதிரி அடிச்சுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் வீக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி கல்லெல்லாம் சீக்கிரம் வந்துரும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன மொமெண்ட் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே. இதோ என் வீட்டுக்காரரை பற்றி தான். ஏன்னா ராதிகா ஸ்ரீதரன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்டேருந்து எனக்கு ரெகுலராக மெயில் வரும். நீங்கள் செகண்ட் டெலிவரி ஸ்டோரி மட்டும் சொல்லியிருக்கீங்க, ஃபஸ்ட் டெலிவரி நீங்கள் சொல்லவே இல்லை, அது இந்தியாவில் தானே பார்த்தீங்க, ஒரு டெலிவரி இந்தியாவில் ஒரு டெலிவரி யூஎஸில் அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு ஒரு வீடியோவில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. வேறு சில பர்சனல் விஷயங்களையும் என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மெயில் இப்போ என்னால் காட்ட முடியலை. நான் கோயம்புத்தூரில் கேஎம்சிஹெச்சில் ரேணுகா தேவி மேம் கிட்ட தான் டெலிவரி பார்த்தேன். அவங்க வேறு லெவல் பாசிட்டிவான ஒரு பர்சன். அவங்கள பற்றி சொல்கிறதுக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு டெடிகேட்டட் வீடியோ எப்போயாவது கண்டிப்பாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என் வீட்டுக்காரரை பற்றி தான் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருந்தேன். ஸோ ரிலேட்டடாக இருக்குங்கிறனால இதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு 11 பேர் இருக்கிற மாதிரி ஒரு பேட்ச், ஓகேங்களா? எங்கள் 11 பேருக்கும் தான் அப்போ டெலிவரி நடக்க போகுது. அது பேட்ச் வைஸாக தான் அப்போல்லாம் இருந்தது, இப்போ எப்படின்னு எனக்கு தெரியலை. அந்த 11 பேருக்குமே எல்லா ப்ராசஸும் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. முந்தின நாள் நைட்லேருந்தே நாங்கள் உள்ளே தான் இருக்கோம். அடுத்த நாள் மதியம் தான் எனக்கு டெலிவரி ஆகுது. முந்தின நாள்லேருந்தே நான் வழியில் தான் இருக்கேன். சினிமாலாம் பார்த்து பார்த்து கெட்டு குட்டிச்சவராக போயிருக்கோம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா டெலிவரி டைமில் ஒய்ஃப் உள்ளே இருப்பாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வெளியில் அப்படியே பதட்டமாக குட்டி போட்ட போன மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருப்பாங்க, எமோஷனல் ஆவாங்க, அதுவும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து இப்படி தான் இருக்கும் போல இருக்குது நமக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது. மோஸ்ட்டாக மென் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரத்தில் உடஞ்சி போய் அழுகலாம் மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே பதட்டம் பயம் இருந்தாலுமே அதை வெளியில் காட்டிக்காமல் ஸ்ட்ராங்காகவே தான் நின்றுட்டுருப்பாங்க. இதில் என்னென்னா ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கே ஹஸ்பண்டோட அந்த இன்னொரு சைடு தெரியாது, பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஹஸ்பண்ட் அழுவாரா, நமக்காக அதுவும் அழுது ஃபீல் பண்ணுவாரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட்ஸ் நடக்கும்போது தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறாரு, நமக்காக அழுகிறாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தாங்க நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் நடந்ததெல்லாம் ஒரு பெரிய கதை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த ஒரு முக்கியமான மொமெண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். இவர் உள்ளே வந்துட்டார். ஃபியூ புஷஸ் நான் பண்ண அப்போவே ஆரம்பிச்சுட்டு அப்போ தான் இவரை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. வந்து நிற்கிறாரு. அப்பாடா, நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் நம்ம வந்து சாஞ்சு அழுகிறக்கும் ஒருத்தர் வந்துட்டாரே அப்படின்னு ஆசையாக எதிர்பார்த்துருந்தா, இவர் உள்ளே வந்து நின்னவர் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இல்லைங்க. நான் வந்து பார்க்குறேன், அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் புஷ் பண்ணுறப்ப நமக்கு அந்த பெயின் இருக்காது. ஸோ அந்த டைமில் நான் இவரை பார்க்குறேன், மனுஷன் கலங்கணுமே இல்லை அசரணுமே, ஒன்றுமே இல்லை. இதில் என்னென்னா ஒவ்வொரு டைமும் நான் கத்துறேன், அம்மா ஐயோ வலிக்குது என்னங்க அப்படின்னு கத்துனா, யூ கேன் டூ இட், ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணு, ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்கிறாரு. எனக்கு இந்த மனுஷனை யாரா உள்ளே விட்டாங்க, கொண்டு போய் இவரை வெளியில் விட்டுட்டு வாங்க, வேறு யாரையாவது உள்ளே அனுப்புங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சுங்க. ஒன்று ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை முகத்தில் காட்டணும், இல்லையா ஒன்றும் இல்லைம்மா சரியாக போயிடுமா, கொஞ்ச நேரமா வலியை பொறுத்துக்கம்மா அப்படின்னு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லணும். நீ வலியில் நீ மறந்துடுற, நீ ப்ரீதின் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுன்னா உனக்கு அந்த வலி கொஞ்சம் குறையும், உனக்கு ரெடியூஸ் ஆகும். இது என்னென்னா அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம நல்லா மூச்சை இழுத்து மூச்சை விட்டு அந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அடுத்து புஷ் பண்ணும்போது நமக்கு அந்த எனர்ஜி வந்து அப்படியே இருக்கும், புஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் அழுது அதை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புஷ் பண்ணுறப்ப நம்மளால் முடியவே முடியாது, ரொம்ப நேரம் இழுத்தரிச்சிக்கிட்டே போயிட்டுருக்கும். இதுதான் ஓகேங்களா. இதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை, ஆனால் வலிக்கிறவளுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம் என்னென்னு. இவர் நின்றுட்டு ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுனாவே எனக்கு அதுவே ஒரு தனி வலி. ஒரு வழியாக முகிலும் பிறந்துட்டான், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணணும், நீங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி இவரை தான் கூப்பிடுறாங்க. எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு டெலிவரியை விட ஸ்டிச்சஸ் தாங்க பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. நான் கத்துறேன், ஐயோ ஏதாவது அனஸ்தீஷியா கொடுத்தாவது எனக்கு ஸ்டிச்சஸ் போடுங்களேன், என்னால் வலியை தாங்க முடியலை அப்படின்னு. ஏன்னா சுயநினைவுகள் இருக்கிறப்ப தான் போடுவாங்க. எனக்கு டிஆர்ஸ் வேறு நிறைய ஆயிடுச்சு. இவர் நான் கத்துறதை பார்த்துட்டு என்னன்ட்டாரு, இல்லை பையனை நீங்கள் வெளியில் கொண்டு போங்க, என் பேரண்ட்ஸ் இன்லாஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்கட்டும், நான் வந்து இவ கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து என் கூட நின்னாரா. அப்போ கூட நான் என்ன நினச்சேன், அப்பாடா இனியாவது மனுஷன் ஏதாவது நமக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவார் வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சா, ஒவ்வொரு டைமும் அவங்க ஸ்டிச் பண்ணுறப்ப நான் ஆணு கத்துனா, ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுப்பா சரியாக போயிடும் அப்படிங்கிறாரு. எனக்கு கிளம்புங்க, முதல்ல பையனை தூக்கிட்டு நீங்கள் போய் மற்ற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துக்கிட்டேங்க. அவர் போனதுக்கப்புறமா நர்ஸ் 2 பேரும் பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க என்னை கேட்குறாங்க, ஏங்க்கா உங்கள் ஃபேமிலியில் ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது உங்கள் வீட்டுக்காரர் தானேங்க்கா அப்படின்னாங்க.
இல்லம்மா, அவர் வந்து என் கொழுந்தனாரு, என் ஹஸ்பண்டோட தம்பி தான் டாக்டரு அப்படின்னு. அக்கா நீங்க ஏதோ வழியில உளர்றீங்கன்னு நெனைக்கிறேன்க்கா. நல்லா சொல்லுங்கக்கா. உங்க வீட்டுக்காரர் தானங்க்கா டாக்டரு அப்படிங்கிறாங்க. அப்ப பார்த்துக்கங்க, இவர் எந்த அளவுக்கு உள்ள வேல பார்த்துருப்பாரு அப்படின்னு. சின்ன வயசுலருந்தே ஒரு காய்ச்சல், தலைவலி அப்படின்னா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது. ஒரு சின்ன காயம் தான் இருக்கும். அதுவே எனக்கு வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்த ஒரு பொண்ணு தான். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கூட பெருசா சுத்தமாவே எனக்கு இருக்காது. ஆனா, அந்த ஃபர்ஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் தான் நெறைய விஷயங்கள் எனக்கு சேஞ்ச் ஆச்சு. இப்பயும் எங்க அம்மா சொல்லுவாங்க, "மாப்பிள கூட இருந்ததுனால மட்டும் தான் நீ நார்மல் பண்ணன்னு இப்பயும் நாங்க நம்புறோம்" அப்படிம்பாங்க. முகிலோட தலை நல்லா பெருசா இருந்ததுங்க. அதுவும் இல்லாம அவன் 4.01 கேஜி இருந்தான். ஸோ அது வந்து நார்மல் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. டியர்ஸுமே நெறையா இருந்தது. அது எல்லாமே நானா பண்ணேன் அப்படின்னு இப்ப யோசிச்சா, எனக்கே வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியம் தான். அதுக்கு முக்கிய காரணம் என் வீட்டுக்காரர் தான். ஆனாலும் எனக்கு அப்பப்ப தோணும். அந்த பிரீத் இன், பிரீத் அவுட் மட்டும் சொல்லாம வேற ஏதாவது இவரு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு. ஸோ இந்த இது வந்து ஒரு சின்ன பார்ட் தான். பட் நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. கண்டிப்பா வேணும்னா சொல்லுங்க. நான் வேற ஏதாவது வீடியோல சொல்றேன். அந்த ட்ரைபாடுக்கு ப்ளூடூத் ரிமோட் அப்படிதாங்க இருக்கும். நம்ம ப்ளூடூத் எப்பவும் போல கனெக்ட் பண்ணிட்டு, ஃபோட்டோஸ், வீடியோஸ் நம்ம கையில இருந்தே நம்ம ஆப்பரேட் பண்ணிக்க வேண்டியது தான். என்னோட பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணியிருந்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ கடகடன்னு பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்த்துரலாம். வெங்கட், சித்ரா அம்மா, மைதிலி, தியா பட், கீது ரவிச்சந்திரன், ஆண்ட்ரூ, ராஜேஷ், குணா அஸ்வின், சந்தியா கிருஷ்ண பிரசாத் அவங்களோட பொண்ணு க்ஷிதீஜா, அவங்களுக்குமே ஏப்ரல் 16 தான் பர்த்டே. ரித்வேஷ், லகரம் ஃபேஷன்ஸ் பை முத்து, தீபா வீஹா அவங்களோட பொண்ணு, அவங்க பையன், நந்து வினோத் அவங்க அம்மா தனுஷ்யா ராஜமாணிக், பிரீத்தி கார்த்திக், சசிகலா செந்தூர் விலாக்ஸ், சிவசக்தி தங்கராசு, திவிப்ரியா அவங்க பொண்ணு, அதுக்கப்புறம் வினோ அவங்களுக்கு மேரேஜ் ஆனிவர்சரி, கார்த்திகா ஒரு ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் கார்த்திகா. சில பேரை நான் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன், ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் இன்னும் ரிப்ளை பண்ணலை. ஆனால் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.